திரும்ப சார் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த மழை பெய்தாலே வந்து இந்த வேளச்சேரி வந்து வெள்ளச்சேரி ஆகுது, இந்த தரமணி, ஈக்காட்டுத்தாங்கல், விருகம்பாக்கம் மற்றும் இந்த நெற்குன்றம், வலசரவாக்கம், ராமாபுரம் இந்த பகுதிகளில் வந்து ஒரு போக்குவரத்து சிக்கல் ஏற்பட்டது. தண்ணீர் தேங்கி இருப்பது மற்றும் சாலைகளில் வந்து அந்த தண்ணீர் வந்து அதிகமாக தேங்கி இருப்பதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சில மணி நேரம் பாதிப்பு ஏற்படுவது வந்து ஒரு வாடிக்கையாகுது. இப்போ பெங்கல் புயல் நாளை மாலையிலிருந்து இந்த மழையின் அளவு வந்து அதிகரித்து ஒரு அதிக கனமழை சென்னை மாநகருக்கு பொழிந்தால் இந்த வேளச்சேரி, தரமணி, ஈக்காட்டுத்தாங்கல் மற்றும் இந்த விருகம்பாக்கம், நெற்குன்றம், இந்த ஆற்காடு சாலை, பூந்தமல்லி சாலைகள் வந்து அந்த மெயின் போக்குவரத்து தடைபடாமல் இருப்பதற்கு எதுவும் சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா சார்? இல்ல, கண்டிப்பாக. அது வந்து எப்படின்னா, நீங்க போரூர்ல ஏரியால வந்து நேற்று மழை இருந்தது, மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இயற்கையாக அந்த மழை நீர் வடிகின்ற பாதைகள் வந்து மறிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அதனால அங்க மழை நீர் தேங்குது. அதனாலேயே அங்க வந்து மெட்ரோ ரயில் நிறுவனமும் மாநகராட்சியும் இணைந்து அங்க வந்து மின்சார மோட்டார்களை பொறுத்து அங்க தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் ஈடுபட்டோம். அதே மாதிரி ஓஎம்ஆர் ரோடு, ஓஎம்ஆர் என்கிற பழைய மகாபுரம் சாலையில் கூட அந்த பணிகள் ஈடுபட்டு எல்லா இடங்களும் இப்ப வந்து மெட்ரோ ரயிலும் துரிதமான பணிகள் ஈடுபடுறாங்க. மாநகராட்சியும் நாங்கள் துரிதமாக இருக்கிறோம். அல்லாம நெடுஞ்சாலைத்துறையும் அவர்களும் களத்தில் இருக்கின்றார்கள். எல்லா வகையில வந்து நம்முடைய இந்த மழைக்காலம் என்பதால் எல்லா துறை அதிகாரிகளும் களத்தில் இருந்து சரியாக தான் பணியாற்றிக் கொண்டிருக்கணும். ஒரு சில இடங்களில் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தான் வந்து மழைநீர் தண்ணீர் செல்வதற்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆகிறது. அதுவும் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள வடிந்து விடுகின்றது. அங்கே அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளதான் செய்திகளை பரபரப்பாக்கி விட்டது, மழைநீர் நிற்கிறது. ஆனால் நம்முடைய அரசாங்கமும் மாநகராட்சியும் மழை நீரை எந்த அளவுக்கு அகற்ற வேண்டுமோ அதில் முனைப்போடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னொன்று, சென்னையின் புறநகர பகுதி, இந்த முடிச்சூர், வரதராஜபுரம், பள்ளிக்கரணை, மறுபடி நேற்று கூட அந்த ஓஎம்ஆர் ரோட்ல வந்து பயங்கரமான ஒரு போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டது சார். மழை நீர் வந்து அந்த சாலையில வந்து பாய்ந்து வரதுனால ஒரு போக்குவரத்து பணிகள் அங்க நடக்கிறதுனால, நீங்க சொல்றது வந்து ஏத்துக்குள்ள கிடைத்தா மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கிறதுனால மெட்ரோ ரயில் நிறுவனமும் நம்முடைய சென்னை மாநகராட்சி இணைந்து தான் அந்த பணியை செய்யறாங்க. அதை வந்து வேகமா நானே மானிட்டர் பண்ணி தான் இருந்தேன். நேற்று எங்களுடைய வட்டார துணை ஆணையர் திரு அமித் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நேரடியாக பெருங்குடி பகுதிக்கே விரைந்து சென்றார். அதனுடைய ஓஎம்ஆர் சாலையில நேரடியாக களத்தில் நின்றார் அவரு. நாங்களும் இங்க இருந்து அதற்கான தேவையான அறிவுரைகளை வழங்கி எங்களுக்கு வருகின்ற புகார்களை ஒட்டி அதனுடைய தண்ணீர் அப்புறப்படுத்துற பணிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக மாநகராட்சி வந்து நம்முடைய வனத்துறை முதல்வர் அவர்களும் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை எங்களை இயக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். கண்டிப்பாக எல்லா வகையிலும் நாங்கள் விழிப்புடன் தான் இருக்கோம். நீங்க மக்கள் எதுவும் பீதி அடைய வேண்டாம். இது மக்களுக்கான அரசு. எல்லாவித நிவாரண முகாம்களும் மின்சார மோட்டார் எல்லா வகையிலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கான கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரம் இயங்குகின்ற கண்ட்ரோல் ரூம் மாநகராட்சியில் இருக்கிறது. 19-13 என்றுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய இதை சொன்னா முறையாக இதை நிவர்த்தி செய்கின்ற பணியில மாநகராட்சி அலுவலர்களும் நாங்களும் தயார் நிலையில இருக்கின்றோம். இப்போ நீங்க இல்ல, நம்ம மழை பெய்யும் போது மாநகராட்சி பணிகளை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு தண்ணீர் தேங்குற இடங்கள்ல மற்றும் இந்த சுரங்கப்பாதைகள் இந்த முறை வந்து பெரிய அளவில், போன முறை மழை பாதிப்பு இந்த சுரங்கப்பாதைகளில் வந்து 1-2 தவிர மற்றதில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இப்போ இந்த பெங்கல் புயல் வரப்போகிற சூழ்நிலையில் வந்து இந்த சுரங்கப்பாதைகளை வந்து மாற்றுப்பாதையை அமைக்கும் பணி இல்லை இந்த சுரங்கப்பாதைகளிலே அருகிலேயே இந்த நீரை வெளியேற்றும் பணி கிட்டத்தட்ட 13 சுரங்கப்பாதைகள் வந்து இது முக்கியமான சுரங்கப்பாதைகளாக வந்து இருக்குது. ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இந்த இடத்துல தான் வந்து சிக்கல் வந்து ஏற்படுது. அந்த சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கி இருந்தால் அந்த பக்கம் போக்குவரத்து வந்து முடங்கிடுது. அது வட சென்னை பகுதிகளில் வந்து உள்ள சுரங்கப்பாதைகள் வந்து இந்த அடிக்கடி இந்த போக்குவரத்து முடக்கம் வந்து ஏற்படுவதற்கு காரணம் வந்து சுரங்கப்பாதைகள் தான் இருக்கு. அதுல முதல்லயே அந்த தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு, அதாவது மழை அளவு அதிகரிக்கும் போதே அந்த தண்ணீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை அது வந்து அந்த விரைவாக பண்ண முடியாது. அந்த ஏதோ ஒரு ரோபோட்டிக் வாட்டர் வெளியேற்றும் இயந்திரம்லாம் ஒன்று பயன்படுத்த போறதா சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவில் தான் இருக்கு? எல்லா விதத்துல ரோபோட்டிக் பயன்பாட்டில் தான் இருக்குது. நீங்க நேற்று பார்த்திருப்பீங்க, மிருகமாக்கம் கெனால் ஓட்டியெல்லாம் அந்த ரோபோட்டிக் இயந்திரம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அதுல கெனால்களில் உள்ள அந்த ரோபோட்டிக் இயந்திரம் இயங்கி அந்த கெனால்களை தூர்வாருகிற பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. மொத்த சென்னை மாநகராட்சிக்கு எல்லைக்குட்பட்டத்தில் 22 வாகன சுரங்கப்பாதை இருக்கு. ஒன்றரை கணேசபுரம் வாகன சுரங்கப்பாதை இந்த பணிகள் மேம்பால பணிகள் நடைபெற்ற கருத்தா அது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மொத்தம் 21 வாகன சுரங்கப்பாதைகள்ல, அதாவது ஒரு மோட்டார் வந்து இயங்கி பழுதடைந்தாலும் கூட இன்னொரு மோட்டார் இயங்க வேண்டும்ன்றது 2 மோட்டார்கள் வைத்திருக்கின்றோம். கூடுதலாக அதிகமான அரங்கநாதன் சுரங்கப்பாதை என்னோட சைதாப்பேட்டை பகுதியில் என்னோட வார்டில் கூட வருகின்றது. அதுக்காக கூடுதலாக மின்சார மோட்டார்கள் அங்கே தெரிவித்து வச்சிருக்கின்றோம். எந்த வகையிலும் அது தண்ணீர் தேங்கினா உடனே அப்புறப்படுத்துகின்ற பணிகளை நம்ம வந்து மாநகராட்சி முழு முற்றோடு ஈடுபட அதை கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றோம். எல்லா வாகன சுரங்கப்பாதையும் நம்முடைய தலைமையகமான ரிப்பன் மாளிகளை வந்து கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம்.